கணக்கு அதிகமா காட்டுக்கு போவாரோ பூரா அடி வைத்தியம். அடி வைத்தியமா? ஆமா, காடு மேடெல்லாம் முருகா அம்மா காடு கரும காடு எங்க காடு இருக்க பூரா உழைக்கிறப்ப என்ன உழைப்பு என்ன உழைப்பு எடுத்த ஆண்டமணி உழைக்கிறன்னு சின்னத்தை பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஆடுதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஆமா நேர பாத்துக்க. எங்க போன வருஷம் வந்தல? ஆமா வந்துட்டு ஆட்டை முடிஞ்சு போச்சு. சரி ஆட்டை முடி ஒரு 5 மணி இருக்கு. ஆட்டை முடிஞ்சா பாக்குறேன் ஒரு கருவத்தூர்ல போய் வெளியே அடப்பாவி வெளியே போறேன். சரி பார்த்தா நம்ம ஆனா கச்சேரி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஓ கரவாட்டம் செல்லுல. சரி காரி அப்படி நம்ம கராட்டை முடிக்க ஃபேமஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி எட்டி பாக்குறேன் பையன் அப்படி உட்காந்து கராட்டை பாத்துக்கிட்டேன். அதுக்கு பேர் ஊதி. ஊதியா? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? நாதஸ்வரம். இதுக்கு பேர் வந்து நாதஸ்வரம். நாதஸ்வரம் இதுக்கு பேர் வந்து நாதஸ்வரம். அது எப்படி நாதஸ்வரம்னு பேர் வந்துச்சு? இன்னைக்கு வாசிக்கிறாங்க அண்ணாவி. ஆமா இன்னைக்கு இதோட உங்க வீட்ல வச்சிருவாங்க. சரி என்ன என்ன மச்சான் வேலை வரும். ஆமா திடீர்னு வருவாங்க. ஆமா இந்த பக்கம் போய் பார்த்தா நாரு. ஐயோ வாசி எச்சி இந்த பக்கம் அடிக்கல. சரி போய் வந்தா அப்படியே நார வந்துரும். ஓ அது நாதஸ்வரமா இருக்கு. ஓ நாதஸ்வரம். கால போக்குல நாதஸ்வரம் ஆகி போயிடுச்சு. கால போக்குல. ஆமா கால போக்குல. இப்போ வாசிக்கிற மாதிரி பாட்டு. ஆமா என்ன செய்வீங்க? யாரு? ஓ சுழி பிடிக்கிறியா? சுழியம் பிடிக்கிறியாப்பா? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஊதணும். ஊதணுமா வாசிக்கணுமா? ஊதணுமா வாசிக்கணுமா? ஊதுப்பா. வாசிக்கணுமா? அட சொல்லுங்க. வாசிக்கணுமா ஊதணுமா? இந்த மாதிரி இப்ப வாசிக்க முடியலங்க. கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு வாசிக்க முடியல. இவன் வாசிக்க முடிக்கலன்னு பாக்குறேன். எங்க அண்ணன் முத்தண்ணன் மருந்தானு பார்த்து அங்க என் பொண்டாட்டி லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாட்டியில வந்து என் மகனே அவங்க 2 முகத்தோட தான் இருக்கும். சரி வாசிக்க. என்ன பண்றது? என்ன கருக்கலைக்கு கொஞ்சம் சாவி செலுப்பு எடுக்க மாட்டேங்குது. ஏன் வாசிக்க முடியல கேக்குறாப்படி? நீ வாசிக்க போறியா? வாசிப்பது தெரியல. பாத்துக்க நான் சொல்ல மாட்டேன். கல்யாணம் ஆகல. நல்ல மனுஷன். எப்படி ஆகுது? இப்படி தொக்கப்படுக்கிறீங்க. நல்ல வாசிக்க பாட்டா. என்ன செய்றிய? ஆரஞ்சா சப்பி சளி எடுப்பியா? அவனால தப்ப முடியல, சளி எடுக்க முடியல. நீ சப்பி சளி எடுத்துரு. அண்ணாவி வாசிங்க. இல்ல வாசிக்கிறீங்களா நினைச்சிட்டு இருக்கேன் நான். சரி வாசிங்க. ஆமா நாளைக்கு சந்தையில போய் அண்ணாவி காத்துதான் வருது. முக்குன்னா குசு வரும்ல. ஐயோ வந்துட்டாரு. நல்ல வாசிங்க. நல்ல வாசிங்க. நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆமா உங்ககிட்ட வாப்பா, உங்ககிட்ட வாப்பா. ஓ அவர் வாசிச்சா ஏன்? அப்ப வீட்டுக்கெல்லாம் ஒரு தவளை கொண்டு போயிருவீங்களோ?
இதை விட பம்பைய கொண்டு போப்பா நல்லா உடிக்கும் அவ ஆமா 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 அவன் பம்பைய கொண்டு போ அப்பதான் அடிச்சு கலப்ப நல்லா இருக்கும் ஆமா முருகனை கூப்பிட்டேன்னா என் குடும்பம் குழந்தாப்புல தான் இருக்கும். வாசிப்பா எனக்கு நேரம் ஆகுது இப்போ காத்து தான் வருது யாரோ எனக்கு செய்வனை செஞ்சு கொடுத்தாங்க. ஆரோக்கியம் வாசிக்க போறேன் என் வாசிக்க கூட அப்படின்னு யாரோ எனக்கு செய்வனை சுமாரியா முட்டை நல்ல ஒரு தாங்க முடியல. கொஞ்சம் பூச்சி மருந்து இருந்தா கொடுங்க என்ன செய்றியா குத்தி கிளப்புங்க நீலாம் கல்யாணம் பண்ணி புள்ளைய பத்தி பாடம் உனக்கு ஒன்னும் செருப்பு எடுக்காது. என்னப்பா பரவாயில்லையே வாசிங்க ஆமா ஆமா நீ ஒவ்வொரு ஆளா கிளப்பி கிளப்பி விடு ஆக மொத்தம் உடனே கிளம்பாது அண்ணாவி இப்பவும் அப்படிதான் வருது காத்தா வருது ஆமா என்ன தோரணை ஓ அப்படியா அப்ப அண்ணாவி என்ன செய்வாங்க ஆமா எங்க வாசிங்க என்ன அதான அப்படி சொல்லு இது என்ன ஸ்டாண்டா இது என்ன ஸ்டாண்டா ஆமா ஆமா எப்படி கட்டுவீங்க கட்ட முடியாதுல்ல இல்ல சரி வாசிக்க பாப்போம் பரவாயில்லையே நல்ல வருது இப்ப அதாங்க தெரியுது என்னன்னு நான் சொல்றேன் அண்ணாஜி யார் இப்படி வாசிக்கிறாங்க. ஆமா நீங்க மேக்கப் போட்டியில மாடியில ஆமா அப்ப அண்ணாஜிய வந்தாங்க ஆமா வந்தாங்க சரி மேக்கப் போட்டு கொஞ்ச நேரம் அசைச்சு படுத்துட்டேன் ஆமா ஒரு போயிட்டு சைடு போற பார்த்து வச்சு எடுத்து வந்திருக்காங்க அதனாலதான் எப்படி வாசிக்கிறாங்க. வாசிக்க பாப்போம் நல்ல பாட்டா வாசிக்கணும் ஐசே ஏண்டா சரியில்லை நேரம் சரியில்லை எனக்கு ஏடி சாந்தி எதுக்கு என்னடா என்ன தம்பி யாரையா ஏறிக்கிட்டு மீட்ட நாரிட்டு செத்த போயிருவேன் பார்த்து செய்ய எதா இருந்தாலும் ஆமா ஏடி சாந்தி எதுக்கு அண்ணே நேரம் ஆமா அப்படியா நல்ல நாதஸ்வரம் வாங்குங்க நல்ல நாதஸ்வரமா நல்ல வாசிங்க தில்லான முகனம் பார் கொஞ்சம் சலங்கை இப்படி வாசிக்கணும் ஆமா ஏடி சாந்தி எனக்கு என்ன செய்யறீங்க அண்ணாவி பரவாயில்லையே ஏடி சாந்தி